அனைவருக்கும் வணக்கம். ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், கௌரவர் தரப்பில் நின்று போர் செய்த ஒரு மாபெரும் கதை வீரனை பற்றி காண இருக்கின்றோம். மேலும் இவர் அர்ஜுனனை கொடூரமாக தன் கதையால் அழித்து கொன்ற பின் மூர்ச்சை அடைந்த அர்ஜுனன் கிருஷ்ணனின் உதவியால் காப்பாற்றப்பட்டு இவர் கொல்லப்பட்டார் என்பதனை விரிவாக இப்பதிவில் காண்போம். இவருக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இவர் பாண்டவர்களுடன் பகை பாராட்டினார் என்பதையும் காண்போம். இவர் யார் தெரியுமா உங்களுக்கு? இவர்தான் கலிங்க தேசத்தை ஆண்ட மன்னன் சுதாயு ஆவார். மேலும் கௌரவர்களுடன் நட்பு உறவு, அரசியல் ரீதியாக செல்வாக்கு, மன உறவு வைத்து கொண்ட ஒரே மன்னரும் இவரும் கூட. இவர் வர்ண பகவானின் மகன் ஆவார். மேலும் வர்ண பகவானின் அருளால் தான் இவர் பிறந்தார். அது எப்படி வர்ண பகவானின் மகன் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், கலிங்க தேசத்தை ஆண்ட மன்னன் கலிங்கராஜன் தனக்கு நீண்ட காலமாக புதல்வன் இல்லையே என்ற சோகத்தில் இருந்தார். புத்திர சோகம் அவரை வாட்டி வதைத்தது. வர்ண பகவானின் அருளால் இவர் செய்த தவத்தின் பலனாக இவருக்கு மகனாக சுதாயுத் வர்ண பகவான் அருளால் இவருக்கு பிறக்கப்பட்டார். வர்ண பகவான் இவருக்கு ஒரு ஆசி வழங்கியுள்ளார். அதாவது, பெரும் வீரனாய் திகழ்வாய், யாராலும் வெல்ல முடியாத சக்கரவர்த்தியாய் விளங்குவாய், பெரும் தேசத்தை ஆள்வாய் என்று. மேலும் இவருக்கு வர்ண பகவான் ஒரு விசேஷ கதை ஒன்றை வழங்கியுள்ளார். அதாவது, கர்ணனுக்கு சூரியன் பகவான் கவசத்தையும் குண்டலத்தையும் வழங்கியது போல இவருக்கு ஒரு கதையானது, அதாவது ஒரு விசேஷ மாய கதையை வழங்கியுள்ளார் பிறக்கும் பொழுதே. அந்த கதையை வைத்து சுதாயுத் மன்னர் போர் செய்ய ஆரம்பித்து விட்டால் யாராலும் அவரை வெற்றி கொள்ள முடியாது. அவ்வாறு சிறப்புமிக்க கதையானது திரும்ப அவரையே தாக்கி கொன்றது. அந்த போரில் யுத்தத்தின் 14ஆம் நாளன்று. அதை பற்றி நாம் தொடர்ந்து காண்போம். கௌரவர்களுடன் நட்பு உறவு, மன உறவு அனைத்து உறவுகளையும் வைத்துள்ளதால் இவர் கௌரவர் தரப்பில் நின்று துரியோதனனுக்கு ஆதரவாய் பாண்டவர்களுக்கு எதிராய் போர் செய்தார். போரில் பெரும் வீரத்தையும் வெளிப்படுத்தினார் கலிங்க தேசத்து மன்னர் சுதாயுத். இவ்வாறு சிறப்புமிக்க கலிங்க தேசத்து மன்னர் சுதாயுத் எப்படி இறந்தார் உங்களுக்கு தெரியுமா? நாம் முந்தைய பதிவில் கண்டதை போல பூரிசிரவசும் அவரது தந்தையான சோமதத்தரும் பெரும் வீரத்தை யுத்தத்தின் 14ஆம் நாள் போரன்று ஜெயத்ரதனை காப்பாற்றுவதற்காக பெரும் வீரத்தினை வெளிப்படுத்தினர். ஆனால் அவர் இருவரும் கிருஷ்ணனின் சூழ்ச்சியாலும் அர்ஜுனனின் வன்மத்தாலும் கொல்லப்பட்டனர் என்பதை நாம் முந்தைய பதிவில் கண்டோம். அதே போலதான் இந்த சுதாயுத்தும் இறந்தார். அது எப்படி இறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜெயத்ரதனை காப்பாற்ற பல்வேறு வீரர்களை கௌரவர் தரப்பில் நின்று துரியோதனன் அவர்களுக்கு ஆணையிட்டு போர் செய்ய ஆணையிட்டார். அவ்வாறு ஒரு வீரர் தான் இந்த சுதாயுத். ஜெயத்ரதனை தேடி செல்லும் வழியில் சுதாயுத்தும் அர்ஜுனனும் நேருக்கு எதிராக சந்தித்தனர். இருவரின் பகையை தீர்த்து கொள்வதற்கு இதுவே சந்தர்ப்பம் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டனர். இருவரும் கொடூரமாக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டனர். கதாயுத்தம், வில்வீச்சு, வாள் யுத்தம் போன்ற அனைத்து வீரத்தையும் வெளிப்படுத்தினர். இறுதியாக மல்யுத்தமும் புரிந்தனர். அதை பார்த்திருந்த இருதரப்பு கௌரவர் மற்றும் பாண்டவ வீரர்கள் அஞ்சி நடுங்கினர். யார் வெற்றி பெறுவார் என்று யூகிக்க முடியாத அளவுக்கு அந்த போரானது சென்றது. பாண்டவ வீரர்களுக்கு ஒரு சிறிய பயம். ஏனெனில் காண்டீபதரேன அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவர். ஆனால் கதை பிடிக்கும் வீரம் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு சிறிய சந்தேகம். இருந்தாலும் அர்ஜுனன் தன் முழு வீரத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்தி சுதாயுத்துடன் நன்றாகவே சண்டை போட்டனர். ஆனால் ஒருவரை ஒருவர் சளைக்காமல் சண்டையிட்டதால் சுதாயுத் கிட்டத்தட்ட வெற்றினை தட்டி பறித்தார். இறுதியாக சுதாயுத் தன் விசேஷ கதனையினை அர்ஜுனன் மீது வீசி எறிந்தார். சுதாயுத் வீசிய கதையானது அர்ஜுனனை தாக்கியது தன் தலையில். அர்ஜுனன் மூர்ச்சை அடைந்தாள். ஆனால் சுதாயுத் கொல்லப்பட்டார் என்பது இப்பதிவில் சிறிய சந்தேகம். உங்களுக்கே தெரியும், யார் கதை வீசினார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார். தாக்கப்பட்டவர் மூர்ச்சையோ அல்லது மயங்கியோ விழுந்து இறந்து விடுவார் என்று. இந்த கதையில் ஏன் மாறுபட்டதுள்ளது என்றால், வர்ண பகவானுடன் ஆசியுடன் வழங்கிய கதையானது ஒரு விசேஷ கதையாகும். அது நிராயுத பாணியை தாக்காது. அதனால்தான் நிராயுதபாணியாக நின்ற அர்ஜுனன் மீது சுதாயுத் தன் கதையை வீசியதால் அந்த கதையானது அர்ஜுனை தாக்கிவிட்டு அர்ஜுனை மூர்ச்சை அடைத செய்து பிறகு அந்த கதையானது திரும்ப ரிட்டன் வந்து சுதாயுத்தை தாக்கியது. இது கிருஷ்ணனும் சூழ்ச்சியும் கூட. இந்த சரித்திரத்தை முன்பே கிருஷ்ணன் அறிந்திருந்தனால் அதனால்தான் போர் செய்யும் பொழுது அர்ஜுனனை நிராயுதபாணியாக நிற்க சொன்னார் கிருஷ்ணன். கிருஷ்ணனின் அறிவுரைப்படி அர்ஜுனன் நிராயுதபாணியாக நின்றதால்தான் அந்த கதையானது அர்ஜுனனை தாக்காமல் திரும்ப சென்று சுதாயுத்தை தாக்கிவிட்டு அவனை கொன்றது. எனவே போரில் அர்ஜுனன் ஜெயித்தார். எனவே கௌரவர் தரப்பில் நின்று போர் செய்த கலிங்க நாட்டு மன்னரான சுதாயுத் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக கண்டோம்.
மேலும் இவர் ஏன் பாண்டவர்களுக்கு விரோதமாக போர் செய்தார், ஏன் இவர் 14ஆம் நாள் போரில் அர்ஜுனனை கொல்லத் துடித்தார் என்பதை அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவையும் காணுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் நண்பர்களே. ஓம் நம சிவாய.